ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். காஞ்சி மகான் மகா பெரியவா அவருடைய பக்தர்களிடம் கூறிய ஒரு எளிய பரிகார முறையை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். காஞ்சி மகான் அவருடைய பக்தரிடம் கூறும் பொழுது, கார்த்திகை விரதமும் நவமியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு நாள்ல நீ இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் செய்து பாரு, நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை உனக்குள் கொண்டு வர முடியும் என்று காஞ்சி மகான் அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார். நீங்களும் தவறாம இந்த ஒரே ஒரு செயலை உங்களுடைய வீட்டு பூஜையில அமர்ந்து உங்களுடைய உள்ளங்கையில இந்த ஒரு பொருளை வைத்து வீட்டு பூஜையில இந்த ஒரு பூஜையை மட்டும் செய்து பாருங்க. நிச்சயமாக நீங்க நினைத்தது எதுவாக இருந்தாலும் நிச்சயம் உங்களுக்கு அது கிடைக்கும். இது வெறும் பொருள் மட்டும் கிடையாது. உங்களுடைய கையில இதை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல தடைகளை நீக்குவதற்கு வந்த ஒரு அரிய சக்தியாக இது கருதப்படும். இது அம்மனுடைய மறு உருவமாகவும் கருதப்பட்டு வருகிறது. எனவே அப்படிப்பட்ட இந்த ஒரு பொருளை மட்டும் உங்களுடைய கையில வைத்து நீங்க வணங்கி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். ஜனவரி 27 இதுவும் ஒரு சாதாரண நாள் கிடையாது. கார்த்திகை விரதமும் நவமி திதியும் ரெண்டும் சேரக்கூடிய ஒரு முக்கியமான நாள். இந்த ஒரு நாள்ல முருகப்பெருமானுடைய சக்தியும் ஓகோன்னு இருக்கும். சக்தி தேவியோட அருளும் நமக்கு பரிபூர்ணமா கிடக்கும். இந்த ஒரு நாள்ல இணையக்கூடிய அபூர்வமான ஒரு நாள் தான் சக்தி நாளா மாறி வருகிறது. இந்த ஒரு நாள்ல நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நம்முடைய வீட்டு பூஜையில செஞ்சோம் அப்படின்னா பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நம்மளால உருவாக்க முடியும். இந்த நாள்ல பூஜை அறையில ஒரு பொருளை நீங்க கையில எடுத்து வணங்கணும். அப்படி வணங்குனீங்கன்னா அப்படின்னா அது சாதாரண வழிபாடா இந்த ஒரு நாள்ல இருக்காது. அது சக்தியவே நம்முடைய கையில பிடிக்கக்கூடிய ஒரு வழிபாடாக நிச்சயமாக மாறும். மற்ற நாட்களை விட இந்த ஒரு நாள்ல கார்த்திகை விரதமும் நவமியும் சேர்ந்து வருவதனால் நீங்க ஏதாவது ஒரு சின்ன பரிகாரத்தை செஞ்சாலும் அது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுவும் அம்மனுக்குரிய பொருள். இந்த அம்மனுக்குரிய பொருளை நீங்க முருகனுக்கும் அம்பாளையும் நினைத்து நீங்க வணங்குனீங்க அப்படின்னா நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தவறாம இந்த ஒரு பொருளை மட்டும் வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் நீங்க செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். அந்த பொருள் என்னன்னு அனைவருக்குமே ஒரு கேள்வியானது இருக்கும். அந்த பொருள் வேற எதுவுமே கிடையாதுங்க. மஞ்சள் கிழங்கு இல்லைன்னா மஞ்சள் கட்டி. இது கடைகள்ல எப்பொழுதுமே கிடைக்கும். இல்லைன்னா உங்க வீட்டுல இருந்தாலும் சரி. ஆனா இந்த ஒரு பரிகாரத்துக்கு இதை நீங்க செய்யும் பொழுது புதிதாக கடையில இருந்து வாங்கி கொண்டு வந்து பண்ணுனீங்க அப்படின்னா மிகவும் நல்லது. என்னால பண்ண முடியல, இந்த ஒரு வீடியோவை நான் லாஸ்ட்ல தான் பாக்குறேன் அப்படின்னு கூறுபவங்க உங்க வீட்டுல இருந்தாலும் சரி, அந்த ஒரு மஞ்சள் கட்டியை நீங்க எடுத்துக்கொண்டு இல்லைன்னா மஞ்சள் கிழங்காக இருந்தாலும் சரி அதை நீங்க எடுத்துக்கோங்க. அதை வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை நிச்சயமா பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை உங்களால கொண்டு வர முடியும். இந்த ஒரு பரிகாரமானது கடினமான பரிகாரமா இருக்காது. காஞ்சி மகானவருடைய பக்தர்களுக்கு எப்பொழுதுமே எளிமையான பரிகாரங்களை மட்டும்தான் கூறுவாரு. ஆனா அந்த எளிமையான பரிகாரங்கள் அதிக சக்தி கலந்த ஒரு பரிகாரமாக நிச்சயமாக இருக்கும். எளிதானது ஆனா அதீத சக்தி கொண்ட ஒரு பரிகாரம். மஞ்சள் அப்படிங்கிறது சக்தி தேவியோட மறுரூபமா கருதப்பட்டு வருகிறது. இது செழிப்பு, பாதுகாப்பு, தீய சக்திகளை விளக்கக்கூடிய ஒரு கவசமாக செயல்படும் இந்த மஞ்சள். கார்த்திகை விரத நாள்ல முருகனுடைய சக்தி, நவமி நாள்ல அம்மனுடைய சக்தி, இந்த ரெண்டு சக்தியும் நமக்கு கிடைத்து இந்த ஒரு நாள்ல நம்ம இதை வைத்து வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமா அது பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு வழிபாட்டை இந்த ஒரு நாள்ல செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். நாம தீபம் ஏற்றினா அது சக்தியானது வீட்டில வந்து கிடைக்கும். ஆனா அந்த மஞ்சளை நம்ம கையில வைத்து வழிபட்டோம் அப்படின்னா சக்தி நம்ம உடம்புக்குள்ள நிச்சயமாக இறங்கி விடுவாங்க. தீபம் ஏற்றுவது நமக்கும் நம்ம சுற்றி இருப்பவர்களுக்கும் நம்மளுடைய வீட்டிற்கும் மட்டும்தான் பயனுள்ளதாக இருக்கும். ஆனா இந்த கிழங்கு மாதிரி இந்த ஒரு வழிபாடுகளை உங்களுடைய கைகளில் வைத்து நீங்க செய்யும் பொழுது அது உங்களுக்குள்ளேயே இறங்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயலாக நிச்சயமாக மாறிவிடும். உங்களுடைய கை அப்படிங்கிறது வெறும் கைகள் மட்டும் கிடையாது. நம்மளுடைய கர்ம சக்தி, செயல் சக்தி, விதி மாற்ற சக்தி, இது அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு சக்திகரமான ஒரு இடமாகத்தான் இந்த கையானது கருதப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல பெரியவர்களும் முன்னோர்களும் காஞ்சி மகான் மாதிரி மகா பெரியவா அவர்களும் சொல்வது ஒன்னே ஒண்ணுதான். மஞ்சளை நம்ம கையில வைத்து வழிபட்டோம் அப்படின்னா அம்மனையே நம்முடைய கையில பிடித்த மாதிரி சமமாக இருக்குமா. எனவே நீங்களும் இந்த ஒரே ஒரு செயலை இந்த ஒரு நேரத்துல செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இந்த ஒரு செயலை எந்த ஒரு நேரத்துல செய்யணும்னு அனைவருக்குமே ஒரு கேள்வியானது இருக்கும். இதை செய்வதற்கு ஏற்ற நேரம் காலையிலும் இருக்கு, மாலையிலும் இருக்கின்றது.
காலையில இதற்கான நேரம் அப்படின்னா காலை 5:30 மணிலிருந்து 7:30 மணி. இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும். மாலை நேரமாக இருந்தது அப்படின்னா மாலை 6 மணியிலிருந்து இரவு 8 மணிக்குள் நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். இல்லைன்னா இரவு தூங்குவதற்குள்ளாவது எப்படியாவது நீங்க செய்து விடுங்க. இது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்வதனால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஒன்று நிச்சயமாக காத்திருக்கிறது. இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதற்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா ஒரே ஒரு மஞ்சள் கிழங்கு இல்லைன்னா மஞ்சள் கட்டி, இந்த ரெண்டுல எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்து விட்டு ஒரு சிறிய அகல் விளக்கு, நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா உங்களுடைய வீட்டுல பூஜை அறை இருந்தாலே போதும். இதை நீங்க எப்படி செய்யணும் அப்படின்னா இதை செய்வதற்கு முன்பாக நீங்க குளித்து சுத்தபத்தமா இருக்கணும். முதல்ல எப்பொழுதுமே எந்த விதமான பரிகாரங்களை செய்வதற்கு முன்பாகவும் குளித்து நம்ம சுத்தபத்தமா இருப்பது மிகவும் நல்லது. அதுக்கப்புறம் தான் நம்ம எப்பேற்பட்ட பரிகாரங்களையும் நம்ம செய்தோம் அப்படின்னா அதனுடைய பலனானது பல மடங்கு நம்மளை வந்து சேரும். பூஜை அறையில ஒரு தீபத்தை ஏற்றுங்க. அது நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ எடுத்து வைத்த அந்த மண் அகல் விளக்குல இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றிக்கோங்க. ஏற்றி விட்டு மஞ்சளை வலது கையில நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். வலது கையோட உள்ளங்கை இருக்கல்லவா, உள்ளங்கையில வைத்துக்கொண்டு உங்களுடைய கண்களை மூடிக்கோங்க. கண்களை மூடிக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் ஒரு 11 முறை நீங்க கூறணும். இந்த ஒரு மந்திரத்தை 11 முறைகள் உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு அந்த மஞ்சள் கட்டியவோ மஞ்சள் கிழங்கையோ உங்களுடைய உள்ளங்கையில வைத்துக்கொண்டு உங்களுடைய பூஜை அறைக்கு முன்பு அமர்ந்து கொண்டு கூறணும். ஓம் சக்தியே நமக, ஓம் முருகா சரணம், ஓம் நவதுர்க்கையே நமக. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 11 முறைகள் கூறணும். நான் மீண்டும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுகிறேன். ஓம் சக்தியே நமக, ஓம் முருகா சரணம், ஓம் நவதுர்க்கையே நமக. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை கூறியதற்கு அப்புறமாக உங்களுடைய மனதிற்குள் நீங்க இப்ப நான் கூறுவதை உங்களுடைய மனதிற்குள் நீங்க கூற வேண்டும். என் கையில் இருக்கும் தடைகள் கரைய வேண்டும், என் வாழ்க்கையில் இருக்கும் பயங்கள் விலக வேண்டும், என் குடும்பம் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறியதற்கு அப்புறமாக உங்களுடைய மனதிற்குள் இதை நீங்க கூறுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க குறைந்தது 3 நிமிடங்கள், அதிகபட்சம் 9 முறைகள் வர பண்ணலாம். 9 நிமிடங்கள், அதாவது 9 நிமிடங்கள் அல்லது 3 நிமிடங்கள் வர பண்ணலாம். 9 நிமிடங்கள் வர எதுக்கு பண்ணணும்னு அனைவருக்குமே ஒரு கேள்வியானது இருக்கும். 9 அப்படிங்கிறது நவமியோட சக்தி. முழு சக்தியானது அம்பாளுக்கு கிடைக்கும். அம்பாளுக்கு கிடைக்கக்கூடிய முழு சக்தி சுழற்சி எப்படின்னா அது 9. எனவே 9 நாட்கள் எப்படி அம்பாளை நினைத்து நம்ம வழிபடுறோமோ அதனுடைய சக்தி நமக்கு கிடைக்கிறதோ அதே போல 9 நிமிடங்கள் நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. நிச்சயமா அது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த ஒரு மஞ்சளை நீங்க வழிபட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய பூஜை அறையில கூட வைத்து விடுங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும்னா உங்களுடைய வீட்டு பூஜை அறையில வைங்க. பண கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கூறுபவங்க உங்களுடைய மணிப்பர்சிலையோ இல்லைன்னா பீரோவிலோ பணம் எங்க அதிகமா வச்சிருப்பீங்களோ அந்த ஒரு இடத்துல இந்த ஒரு மஞ்சள் கிழங்கையோ மஞ்சள் கட்டியவோ நீங்க வைத்து விடுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 21 நாட்கள் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஓடுகின்ற நீரிலேயோ ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியிலோ நீங்க போய் விட்டுட்டு வந்துடலாம். இப்படி நீங்க செய்து பாருங்க. இந்த ஒரு நாள்ல பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு பெண் இதை செய்வது மூலியமா அவருடைய வாழ்க்கையில தைரியம் அப்படிங்கிறது பிறக்கும். எல்லா வித பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை அவளால காண முடியும். எனவே இந்த கார்த்திகை விரதமும் நவமி நாள்னு வரக்கூடிய இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு மஞ்சள் வழிபாட்டை நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய பிரச்சனைகள் உடனே தீர்ந்துவிடும். எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உங்க உடம்புக்குள்ள வந்துவிடும். அவ்வளவு பெரிய நம்பிக்கையான ஒரு பரிகாரமாக இந்த பரிகாரமானது இருக்கிறது. எனவே இந்த ஒரு பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.